மாறி சோறு போடுது, வாங்க வாங்க வாங்க. மாறி சோறு போடியா? போடு போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் பண்டிகை முடிஞ்சிச்சு, மாதா கொடி முடிஞ்சிச்சு. எங்களுக்கு முன்னாடி நாங்கள் பிஸியாக இருந்தோம். இன்றைக்கி தான் ஃப்ரீடம் கிடச்சிக்குது. நாங்கள் ஒரு வில்லேஜுக்கு வந்துக்கிறோம். பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். பிரியாணி செஞ்சுட்டு வீடியோ போடுறோம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்சலாம் போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லேஜுக்கு தான் வந்துக்கிறோம். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா, இதில் மசாலா ஐட்டம் ஜாஸ்திக்குது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் மறக்காமல். ஹாய் கைஸ், பிரியாணி செய்யறதுக்கு 2 kg கறி. ஹாய் காய்ஸ், பிரியாணிக்கு சைட் டிஷ் மாங்காய் ஊறுகாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சை பழம் இது. ஹாய் கைஸ், சுத்தமான தண்ணி. ஓகே கைஸ், முழுசா போலாம். ஹாய் கைஸ், இங்க பாருங்க பிரியாணி செய்யறதுக்கோசரம் எங்க மாமாலாம் பாருங்க. இங்க பாருங்க எங்க தம்பிங்கெல்லாம் வெறுக்குங்கெல்லாம் எடுத்துனுக்குறாங்க. பிரியாணி செஞ்சுன்னுக்குறோம். இப்போ என்ன பிரியாணின்னு எல்லாம் வந்து காட்டுறதில்ல. கடைசி முட்டை பார்க்கணும் நீங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரியாணி செய்கிறோன்னு தெரியும். இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்குன்னு வந்துருக்குறான் இவன். இங்கே பாருங்கள் இதை எங்கேருந்து இது ஆவறது வேலை நீங்களே சொல்லிக்காதுடா. சரி 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 விடு. வச்சு பாரு. ஓகேவா? விடு. இங்க பாருங்க, மொத வைக்கிறது வெறுகு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுப்பு பற்ற வைக்குவாங்க. ஒன்று நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துனே வாங்க. எங்க மாமா தான் பிரியாணி மாஸ்டர். இப்ப கொல்ட்டா தெரியுமா? இங்க பாருங்க, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, மசாலா எல்லாம் ரெடி பண்ணுகிறாங்க. உக்காந்து பாத்துருங்க. இங்கேயே பாருங்க நீங்களே. ஹாய் கைஸ், இது வெங்காயம். இது அவங்களுக்கு வெங்காயம் தெரியாது. பாருங்க எங்க தம்பி சுத்தமா செய்வான். எல்லாம் கிளீனா கழுவிட்டு தான் நாங்க சாப்பாடு செய்யறது. ஹாய் கைஸ், இப்போ தான் பாருங்க கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணுகிறோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இங்கே பாருங்க எங்கள் தம்பி தக்காளி என்ன ஸ்டைலாக இருக்கிறான் பார்த்தியா. மாஸ்டருங்க கூட இப்படி அறுக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு அவ்வளோ ட்ரைனிங் இது. உங்களுக்கு தெரியாத விஷயம். பிரியாணி போதும் விடுப்பா. பச்சை மிளகா போதும் விடு தம்பி. அடுப்பு மேல கறியை வைக்க போறோம். என்ன எத்தனை மச்சான்? கறி குடிச்சல கறி வச்சாச்சு. தண்ணி பார்த்துங்க. மூடி எத்தனை மச்சான்? சுத்தமான தண்ணி எங்கன்னா போனீங்கன்னா காயின் போட்டு வாங்கிக்கணும். அது பழிவுனத்துக்கு அது எடுக்கும்போது பேசாதீங்க. அதுலலாம் பாட்டெல்லாம் உட்கார வைக்க முடியாது யூடியூப்ல. அப்படியே போடுறது கல்லுப்புங்கண்ணா. ஹாய் கைஸ், இங்கே பாருங்க கறி பொங்குது. எங்கள் மாமா போய் தட்டு தறுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ தறுக்கிறாருன்னு தெரில, யோசனை இருக்கிறாரு. பொங்கி ஊற்றுனா கூட ஊற்றுட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே அடுப்பு அமைக்க கூடாது. அது தட்டுக்கும் லைட்டாக தொண்டு விட்டுருக்கேன்.
சம்மன் சார் இருக்குங்க, சம்மன் சார் வீடியோ தெரியல. கறியா இருக்குடா அப்போ இன்னும் எல்லாத்துக்கும் கறி ரெடி. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் கறி ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டோம். இப்போ பிரியாணி தாளிக்க போகிறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள், விடாதீங்க. வெறுகெல்லாம் எடுத்துக்காம இருமா, ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். வெறுகல்னா அனல் இருக்காது. ஏன் இது ஒன்றே ஒன்று வச்சிருக்கியா? ஏன் நான் ஃபர்ஸ்ட் போதும் குடிக்காதா? என்னையா சொல்ற நீ? வெய்யா நீ அது தம் போறதுக்கு நெருப்பு ஏயா? ஆமா தல தல அது போதும். மோட்டாவா ஒரு 4 பேர் போதும் தம் போறதுக்கு. அப்போ தான் நெருப்பு முடியும். ஒன்று போட்டால் நெல் ஜாஸ்தி வரும். தண்ணி கொஞ்சம் எத்தனா சரி. எறும்பே தொண்ணூறு இருக்காங்க. துணி கொஞ்சம் கொடுமா. ஜன்னல் எது தெரியுமா? இப்படி வா, இப்படி வந்து கொண்டு இல்லை. ரெடி பண்ணி ஆயிடுச்சா பிரியாணி? ரொம்ப பசி எடுக்குது. ஓகே மாம், ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டுருவோம். தம் போட்டோன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே கைஸ், தம் பிரியாணி ரெடி. வாழை இலை அறுத்துனா அழுத்தா போதும். இப்படி ஒன்று எடு. இன்ஸ்டாகிராமுக்குடா. அப்படியா? இன்ஸ்டாகிராம். ஓகே கைஸ், ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு முச்சாச்சு. இறக்கி பார்ப்போம் வேலை ஆயிடுச்சான்னு. மாமார் ரொம்ப அளவுக்கு மீறி பசியில் இருக்கிறாரு. பசி ருசியெல்லாம் தெரியாது பசிக்கு. ரெடி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். டேய் வாழை இலை சீக்கிரம் எடுத்துன்னு வாங்கடா. கலரு தரமா இருக்குது. பிரியாணி கலரு தரமான பிரியாணி. ஓகே கைஸ், ரெடி. சாப்பிட்லாமா? வாங்க நீங்களும்.
அண்ணா பிரி பிரி சாகிது வாழ இல்லை இது ஐயோ அண்ணா நான் பிரி பிரி சாப்பிட்றது மாட்டுக்கறி மாறி சோறு போடுறது வாங்க 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 மாறி சோறு போடியா இது கம்பி கூட கண்ணு கொடு தரமான பிரியாணி அவ்வளோதான் மாம் அப்படியே உட்கார்றது தான் இப்போ நெல்லிக்காலாம் வருது ஹாய் கைஸ் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் போடு போல ஓப்போ தரமான சாப்பாடுப்பா தரமான சாப்பாடு அண்ணா மாதிரி சூப்பரா பண்ணிக்கிறாரு பிரியாணி சாப்பாடு பார்த்துட்டு சொன்னோம் வாங்க நீங்களும் ஒரு வாய் ஒரு கறி ஊத்திங்க. ஒரு பீஸ் மட்டும் போடுறோமா இல்லை அண்ணா பிரி பிரி வந்து ஒரு ராத்தா. இது எடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க சரிங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி